அது வேலூர் சர்க்கிளில் இருக்குது சார் அந்த நம்பரு. அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி போயிட்டார் சார். யாரு? ரவி வீடு தானே? நீங்கள் யார்? சிபிஐ. யாருங்க? வாங்க உள்ள வாங்க சார். பரவாயில்ல, எங்கே நிற்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். இங்கே இருந்தார் ரவி, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். ஓ அவங்களா? இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் யூஎஸில் இருக்கும்போதே இந்த வீடை வாங்கிட்டேன். இது சம்மந்தமாக லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கூட வந்து விசாரித்தாங்க சார். எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே. நீங்கள் யூஎஸில் இருந்தீங்களா? ஆமாம் சார். எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் ஒரு 7 இயர்ஸாக இருக்கேன். ரவியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக புரோக்கர் மூலமாக தான் இந்த வீட்டை வாங்கினோம். ரவியை பற்றி அவ்வளோவா எங்களுக்கு டீட்டெயில் தெரியாது சார். ஆனால் அவர் சரியில்லைனும் மூத்த சம்சாரம் இருந்ததுக்கப்புறம் நிறைய பெண்களை வீட்டுக்கு கூட்டி வந்து பக்கத்து வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு பிரச்சனையாகி கடைசியாக ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்ததாகவும் மூத்த சம்சாரத்து பொண்ணை 2 பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தி அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டதா சொல்கிறாங்க சார். அநாத ஆசிரமமா? அது எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆமா சார், அந்த குழந்தைய சென்னை ஈசிஆர்ல இருக்கிற காருண்யா இல்லத்துல சேர்த்ததா பக்கத்து வீட்டு அக்கா பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க. இந்த கேஸ் விஷயமா வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா லோக்கல் போலீஸ்லேருந்து விசாரிப்பாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே. இல்ல சார், போன முறை வரும்போதே அவங்க ஒரு மாதிரியா பேசிட்டாங்க சார். இனிமே அப்படி பேச மாட்டாங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த காருண்யா இல்லம்ங்கிறது தானே? ஆமாம் சார். நீங்கள்? ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அர்ப்பணான்னு ஒரு பொண்ணை சேர்த்துருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் பார்க்க முடியுங்களா? சார் அவங்க 10 days முன்னாடி தான் சார் இறந்து போனாங்க. இறந்துட்டாங்களா? ஆமாம் சார். எப்படி, ஏன், என்னாச்சு? சார் நல்லா தான் சார் இருந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்தணும், உடனே இறந்துட்டாங்க சார். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் சார். நந்தினி மேடம் தான் சார் செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? இதான் சார் அவங்க கொடுத்தது. திடீர்னு என்னன்னு தெரில, சில குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம், ஆனால் என்னன்னே தெரில சார். சில குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க. கடந்த 4-5 வருஷமாவே இப்படி தான் சார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்து போகிறாங்க. டாக்டர் நந்தினி மேடம் இங்கே வருவாங்க சார். இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே அவங்க சொந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க சார். வெளிநாட்டில் இருந்து நிறைய பண உதவி, பொருள் உதவி எல்லாமே பண்ணுவாங்க சார். எங்கள் இன்சார்ஜ் ஆதவன் தான் சார். வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அவங்கள இங்கே கூப்பிட்டு வருவாங்க சார். அர்ப்பணாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனதே ஆதவன் தான் சார். ஆமா, யார் அந்த ஆதவன்? தமிழினின்னு ஒரு பொண்ணு இறந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல சார், அவங்களோட அண்ணன் தான் சார் ஆதவன். அவரோட நம்பர் கிடைக்குங்களா? 6374-5157. இப்படி தான் சார் அவரோட நம்பர் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, இதே மாதிரி இறந்து போன மற்ற குழந்தைங்களோட டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குமா?
ஹாய் நந்தினி. என்ன இவ திடீர்னு இன்ஃபார்ம் கூட பண்ணல? எப்படியும் டியூட்டியில் இருப்ப, வந்து உன்னை பார்த்து போகலாம் தான் வந்தேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுமே. ஆ இந்த காருண்யா இல்லம் போயிருந்தேன். அங்கே அர்ப்பணான்னு ஒரு பொண்ணு 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போனதா சொன்னாங்க. அதுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தது நீ தானே? ஆமா இவி, நான் தான் கொடுத்தேன். ஆசிரமத்துல எந்த ஒரு கேஸ்னாலும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, எல்லா கேஸும் நேரில் தான் போய் பார்ப்பியா? அப்படி இல்ல, எப்பயாச்சும் மெடிக்கல் விசிட் பண்ணுவேன். எமர்ஜென்சினா இங்கேயே கொண்டு வந்துருவாங்க. ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, அங்கே டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டோட டெத் சர்டிஃபிகேட் தான் ஜாஸ்தி கொடுத்த மாதிரி தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். ஏய் என்னப்பா, நான் என் டியூட்டியை தான் செய்கிறேன். சில டைம் மோசமான கண்டிஷனுக்கு அப்புறம் இங்கே அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அஃப்கோர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காருண்யா இல்லத்தில் ஆதவன் ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமே. ஆதவனா? அப்படி யாரும் ஞாபகம் இல்லையாப்பா, எனக்கு தெரியல. அண்ணே, என்னையா கேஸ் இது? ஒரே குழப்பமாகவே இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் முரணாவே இருக்கையா? ச்சே, கேஸா இது? இரிட்டேட்டிங்காக இருக்கு. மொபைலில் அனுப்பிச்சிருக்க பாரு. சரிண்ணே. ஓகேண்ணே. இது அந்த ஆதவனோட நம்பர். சரிண்ணே. இவனை பிடிச்சாதான் நம்ம கேஸுக்கு சால்வேஷனே கிடைக்கும். ஓகேண்ணே. இந்த டேட்டாவை ஒரு பிச்சு பெசர் கூட இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணு. புரியுதா? ஓகேண்ணே. ஆனால் அவனை நம்ம ட்ராக் பண்ணுறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நம்மளுக்குள்ள மட்டும். புரியுதா? சரிங்கண்ணே. கோ ஹெட். அதவா, எங்க இருக்க நீ? ஹெவி என்னை பத்தி என்கொயர் பண்றதுக்கு ஆசிரமம் வரைக்கும் வந்திருக்கான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு டவுட் வந்துருச்சு. என்னமோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆதவன் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் என்கிட்ட என்ன மாதிரியான உண்மைகளை மறைச்சிருக்கீங்கன்னு மறைக்காம சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க சார். உங்களுக்கு ஆதவன் ஒரு பையன் இருக்கானா இல்லையா? அதையே என்கிட்ட மறைச்சிங்க. பையன் இல்லை, புரியல. பையன் மாதிரி. ஓ, அந்த மாதிரி பையன் இப்போ எங்க இருக்கான்? தெரியல. என்ன சார் விளையாடுறீங்களா? அப்புறம் நான் என்ன மாதிரி காட்ட வேண்டி வரும்? சொல்றேன். தமிழ் நீ 2 நாள் ஆகியும் கிடைக்கல. உடஞ்சு போயிட்டோம். என்ன செய்யறதுன்னே புரியல. அன்னைக்கு ஆதவனை வர சொல்லியிருந்தோம். பா பா மா, எழுந்துருங்க. வாப்பா, வந்து எப்படி உட்கார். சொல்லுங்கப்பா. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. எங்கேயுமே அவள் இல்லை. இவ்வளோ நேரம் ஆகியும் வராமல் இருக்க மாட்டான். நாம் பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன், கிடச்சிருவா. இல்லப்பா, எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஃபர்தரா என்னதான் பண்ணலாம் நீயே சொல்லு. அப்படி இல்லைம்மா. சரிப்பா, வாங்க போகலாம். என்ன ஆகுதோ பார்த்துடலாம். அப்பா, நீங்கள் 2 பேரும் காரில் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா.